அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு crochet ஸ்டிச்ல டபுள் crochetல ஃப்ரண்ட் லூப் பேக் லூப் எப்படி போடுறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற crochet ஸ்டிச்சோட வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோவும் பாருங்க, எல்லா ஸ்டிச்சையும் கத்துக்குங்க. இன்னைக்கு டபுள் crochetல ஃப்ரண்ட் லூப் பேக் லூப் எப்படி போடுறத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நான் சொல்லித்தர இந்த crochet ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியுதான்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. டபுள் crochet ஸ்டிச்ல ஃப்ரண்ட் லூப் பேக் லூப் போடுறதுக்காக 10 டபுள் crochet ஸ்டிச்ல போட்டு காட்டுறேன். அதுக்காக செயின் ஸ்டிச் போட்டு டபுள் crochetல போட்டு வச்சிருந்தேன். செயின் ஸ்டிச் டபுள் crochetலாம் எப்படி போடணுன்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஸ்டிச்சை பார்த்து கத்துக்கோங்க. செயின் ஸ்டிச் போட்டாச்சு, டபுள் crochet ஸ்டிச் ஒரு லைனும் போட்டு முடிச்சாச்சு. டபுள் crochet ஃபர்ஸ்ட் லைன் போட்டு முடிச்சுட்டேன். இந்த ஸ்டிச்சுக்கு மேலதான் ஃப்ரண்ட் லூப்ல நம்ம ஸ்டிச் போட போறோம். இதுதான் ஃப்ரண்ட் லூப். இப்ப இது ரெண்டா இருக்கிறது, ரெண்டு லூப் வழியா நம்ம ஸ்டிச் போடணும். இது பேக் லூப். நம்ம பக்கமா இருக்கிறது ஃப்ரண்ட் லூப், அந்த பக்கமா இருக்கிறது பேக் லூப். இதை கரெக்டா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஃப்ரண்ட் லூப். இப்போ அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு இந்த பேட்டர்னை திருப்பலாம். 3 செயின் ஸ்டிச் போட்டு லைன் திருப்பினதால 3 செயின் ஸ்டிச் ஒரு டபுள் crochet கணக்கெடுத்துட்டு அதே ஸ்டிச்ல ஒர்க் பண்ணாம அடுத்த ஸ்டிச்ல இருந்து ஃப்ரண்ட் லூப்ல டபுள் crochet போட்டுட்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டிச் ஏற்கனவே இருக்கு. அடுத்ததா இருக்கிற இந்த ஸ்டிச்ல ஃப்ரண்ட் லூப் நம்ம பக்கமா இருக்கிற லூப் வழியா ஊசி உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை ஊசியில மாட்டி எடுக்கும்போது 3 லூப் கிடைக்கும். அடுத்து ரன்னிங் நூலை 2 லூப் வழியா எடுக்கணும். மறுபடியும் நான் ஸ்லோவில் காட்டுறேன், நல்லா கவனிங்க. ஊசியில ரன்னிங் நூல் மாட்டியாச்சு. அடுத்ததா இருக்கிற ஸ்டிச் வழியா ஃப்ரண்ட் லூப்ல மட்டும் ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை இந்த ஃப்ரண்ட் லூப்ல மேலே இழுக்கும் போது ஊசியில 3 லூப் இருக்கு. மறுபடியும் ஊசியில ரன்னிங் நூல் மாட்டி ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை வெளியே இழுக்கணும். வெளியே இழுத்த பிறகு 2 லூப் ஊசியில இருக்கும். மறுபடியும் ரன்னிங் நூலை 2 லூப் வழியா எடுத்தோம்னா ஒரு டபுள் crochet கிடைச்சாச்சு. இது ஃப்ரண்ட் லூப்ல பண்றோம். இப்போ அடுத்த ஸ்டிச் போடுறேன். ஊசியில நூல் மாட்டிட்டு ஃப்ரண்ட் லூப் வழியா ஊசி உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை முதல்ல 2 லூப் வழியா எடுக்கும், அடுத்த 2 லூப் வழியா எடுக்கணும். இதேதான் நம்ம ஏற்கனவே டபுள் crochet ஸ்டிச் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தாதான் இந்த ஃப்ரண்ட் லூப் பேக் லூப்ல நம்மளால டபுள் crochet போட்டுட்டு வர முடியும். டபுள் crochet ஃப்ரண்ட் லூப்ல லாஸ்ட் ஸ்டிச் போட்டுட்டு இருக்கேன். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். வீடியோக்காக இப்ப 2 லைன் நான் போட்டு காட்டியிருக்கேன். நான் உங்களுக்கு போட்டு காட்டின மாதிரியே இன்னும் நான் 4 லைன் போட்டுட்ட பிறகு ஃப்ரண்ட் லூப்ல டபுள் crochet ஸ்டிச் போட்டோம்னா எப்படி இருக்கும்ன்றத ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். டபுள் crochet ஸ்டிச்ல ஃப்ரண்ட் லூப்ல எப்படி போடணுன்றத வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். வீடியோக்காக நான் எத்தனை லைன் போட்டிருக்கேன், 6 லைன், 10 டபுள் crochet ஃப்ரண்ட் லூப் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் லூப்ல டபுள் crochet ஸ்டிச் எப்படி போடணுன்றத பார்த்தோம். டபுள் crochet ஸ்டிச் பேக் லூப்ல போட்டா எப்படி இருக்குன்றத பத்தி இப்போ வீடியோ பார்க்கலாம். டபுள் crochet 10 ஸ்டிச் போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச் டபுள் crochet ஸ்டிச் எப்படி போடணும்னு தெரியும், அதனால டைரக்டா நான் 10 டபுள் crochet ஸ்டிச் போட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டேன். பேக் லூப்ல ஸ்டிச் பண்ண போறோம். அதுக்காக இந்த பேட்டர்ன் நான் இது போல திருப்பி பிடிச்சிருக்கோம், உங்களுக்கு ஈஸியா தெரியணுன்றதுக்காக. இப்போ இந்த லைன் வழியா தான் நம்ம மொத்தமா பேக் லூப்ல டபுள் crochet போட போறோம். டபுள் crochet போடுறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதால ஈஸியா நம்ம இப்போ பேக் லூப் வழியா ஊசியை உள்ள விட்டோம்.
3 லூப் கிடைக்குது. ரன்னிங் உள்ள ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியா எடுக்கிறோம். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் உள்ள எடுக்கிறோம். ஒரு பேக் லூப் போட்டாச்சு. அடுத்த லூப் வழியா ஊசியை உள்ள விடணும். கரெக்டா பார்க்கும் போதே நமக்கு தெரியும் பேக் லூப். இது போல நீங்க டபுள் crochet பேக் லூப்பை ஈஸியா போட்டுட்டே வரலாம். பேக் லூப் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சே வந்து ஒரு ஸ்டெப்பா வருது. நீங்க அதை போடும்போது தான் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோலலாம் நான் போட்டது உங்களுக்கு சரியா தெரியலனாலும் நீங்க பேக் லூப்ல எந்த ஒரு ஸ்டிச் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஸ்டெப் மாதிரி வர்றது உங்களுக்கு நீங்க கண்களாலேயே நீங்க பார்க்கலாம். டபுள் crochet பேக் லூப்ல போட்டு முடிச்சாச்சு. 3வது லைன்ல பேக் லூப் போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு எத்தனை லைன்ஸ் தேவையோ அத்தனை லைன்ஸ் கூட நம்ம போட்டுக்குவோம். வீடியோக்காக நான் 6 லைன் போட்டு காட்டியிருக்கேன். ஃப்ரண்ட் லூப் பேக் லூப் எவ்வளோ ஈஸியா இருக்கு டபுள் crochetல இருந்து நீங்களே பாத்தீங்களா? உங்களுக்கு ஃப்ரண்ட் லூப் போடுறதுக்கு ஈஸியா இருக்கா இல்ல பேக் லூப்ல ஸ்டிச் பண்ண ஈஸியா இருக்கான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல டபுள் crochetல ஃப்ரண்ட் லூப் பேக் லூப் எப்படி போடணுன்றத பத்தி வீடியோல சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.